இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னு வந்தாரு. அது இன்னுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இப்ப பாருங்க இந்த ஒரு இஷ்யூ மூலமா ஏதாவது ஒரு நமக்கு வந்து அந்த என்டிஏ அலைன்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கான ஒரு வேலையை எடுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா தரப்பு முயலாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? முதல்ல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை இல்லைன்னா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் மோடிக்கு கன்சர்ன் இப்போ. ம். இல்ல சார். இது வந்து தீர்மானிக்கிறது அண்ணாமலை இல்லல்ல. அமித்ஷா, எடப்பாடி அவங்க 2 பேரும் தானே இத பேசிக்க போறாங்க. நயினார் நாகேந்திரன் இருக்க போறாரு. அண்ணாமலை ரோல நீங்க சொல்றீங்க. அண்ணாமலைக்கு இன்னமுமே ரோல் இருக்குன்னு டெல்லியில தான் சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டுல பெரிய ரோல் இல்லன்னு அவரே விலகி தான் நிக்கிறாரு. அவரே எல்லா இடத்துலயும் பங்கேற்கிறதில்ல. மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அந்த கூட்டத்த தவிர்த்துட்டு நம்ம இத பயன்படுத்திக்கலாம்னு தான் டெல்லிக்கு போனாரு அண்ணாமலை. நீங்க தானே சொல்றீங்க இதெல்லாம். எடியூரப்பா, கல்யாண் சிங் மாதிரி ஒரு செல்வாக்கான தலைவர் அண்ணாமலைங்கிறது டெல்லி தலைமைக்கு தெரியும். ம். அவர் ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாமே பாழுங்கிறதும் தெரியும். ம். ஸோ அவரை ஹேண்டில் பண்றது டெல்லிக்கு வந்து பெரிய ஒரு இக்கட்டா தான் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இல்ல அமித்ஷா, மோடி பார்க்காத அரசியலா சார்? அண்ணாமலைய ஹேண்டில் பண்ண முடியாம இக்கட்டா தான் இருக்காங்கன்னு சொல்ற மெசேஜ் எப்படி இருக்கும் இது? உண்மைதான். இதுக்கு மேல நான் இதை சொல்ல விரும்பல. இதுதான் உண்மை. அப்போ ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாரு அண்ணாமலை அப்படியா? அரசியல்ல தன்னுடைய முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவாங்க. அவரும் மோடி கிட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ம். ஸோ தனக்கு எது முக்கியத்துவமோ அந்த அளவில் தான் ஒவ்வொருத்தரும் தங்களோட அரசியலை பண்ணுவாங்க. இது எடப்பாடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, ம். யாரா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி.